வணக்கம். மணிவண்ணன் அவர்களை வந்து ஒரு இயக்குனராய் கதாசிரியராய் பார்த்ததோட நிறைய பேர் வந்து அந்த நான் சொல்கிறது வந்து இந்த 90 கிட்ஸு 2000 இவங்கெல்லாம் வந்து ஒரு நடிகராக தான் அவரை பார்த்துருப்பாங்க. வந்து அது வில்லன், அப்புறம் குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகராக அவர் நிறைய பண்ணிட்டார். அதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த கதாசிரியர் வந்து மணிவண்ணன் வந்து முக்கியமாக வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள படைப்புகள் அவரிடத்துல வந்து நிறைய இருந்தது. வந்து அதுக்கு அவருடைய முதல் படமே வந்து கோபுரங்கள் சாய்வதில்லை, சொல்லவே தேவையில்ல. வந்து அந்த படம் ஒரு ஒரு குடும்ப படம் மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ள அவ்வளோ கம்யூனிசம் பேசியிருக்கும் அந்த படத்தில். அடுத்து எத்தனையோ படங்களை சொல்லலாம். வந்து 100வது நாள், அமைதிப்படையெல்லாம் வந்து எவர் கிரீன், வந்து அதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸு. அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு கதாசிரியராக பாரதி ராஜா அவரை பார்த்து வியந்த ஒரு விஷயம்லாம் எவ்வளோ இருக்குது. வந்து குறிப்பாக கோயம்புத்தூரில் படிச்சிருந்த ஒரு இளைஞர் சினிமா தாக்கத்தோடு சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுலேயும் என்னென்னா, நாம் சேர்ந்தால் ஒருத்தர்கிட்ட தான் டைரக்டராக சேரணும், இல்லைனா வந்து சரியாக கூட திரும்ப ஊருக்கு போய்ட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் யாருன்னா பாரதி ராஜா இயக்குனருமே. அதனால் இவர் வந்துடுறாரு. அதாவது எல்லாருக்கும் நினைப்பாங்க வந்து ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் வந்து சினிமா சென்னை வந்துட்டோம்னா நம்ம டேலண்ட் தான் பெருசு, நம்ம ஏதோ கோடமாக வான்னு கூப்பிடுது நம்மளை. நம்ம போன உடனே அந்த கதவை தட்டின உடனே அது திறந்து வாப்பா உனக்கு உதவி இயக்குனர் வேணுமா, வாங்கிக்க, நடிக்க வரணுமா, ரைட்டுவோ ஏவிஎம் உள்ள அத்தனை பேரும் வந்து நமக்காக காத்துட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே உள்ள இறங்கின பிறகு தான் தெரியும். பல பேர் சொல்லியிருக்காங்க, நம்மளை விட தாத்தாவுக்கு தாத்தாலாம் இங்கே இருக்கிறான், நம்மளை விட திறமைசாலாம் இங்கே போராடிக்கிட்டு இருக்கான்னு வந்து அப்பட்டமான உண்மை. அதுதான் மணிவண்ணனும் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டார். நாம் ஏதோ ஒரு 10 சிறுகதை எழுதிட்டோம், ஒரு நாவல் எழுதிட்டோம் அப்படின்னு அங்கே வந்தால் நம்மளை விட பெரிய ஜாமான்லாம் இருக்காங்கன்ட்டு டெய்லியும் வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய பார்சன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாரதிராஜாவுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு இவர் நிற்பாராம். அந்த மணிவண்ணன் நின்றுட்டு அவர் கார் வரும்போது ஒரு வணக்கம் சொல்கிறது, திரும்பவும் கிளம்புறது, வணக்கம் சொல்கிறது, இப்படியா வந்துக்கிட்டே இருந்தவுடனே பாரதிராஜாவுடைய சகோதரர் ஜெயராஜ் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வா, என்னது வந்து நிற்கிற, எதுக்கு நடிக்கிறதுக்கு வந்து இல்லை சார் நடிக்கிறதுக்கு வரல, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருக்குன்னா. அவர் ஜெயராஜுக்கு இவரை பார்த்தவொடனே ஏதோ பிடிச்சிருக்குது. அவருக்கு வந்து பிடிச்சோடனே அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருக்கேன், என்ன இதில் சார் நான் ஒரு 20-25 கதை எழுதியிருக்கிறேன், இங்கேயே ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, டைரக்டர் ஒன்று சேர்த்துக்க மாட்டாரப்பா அப்படின்னு. இல்லை சார் அவர் கண்ணில் டெய்லியும் வந்து நான் படுறேன், அவருக்கு முன்னாடி நின்னாலே போதும் எனக்கு அப்படின்னா. ஒரு காலகட்டத்தில் அவர் பாரதிராஜாக்கிட்டே இவர் சொல்லியிருக்காரு, இதுமாதிரி வந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்து டெய்லியும் நிற்கிறான்னு, எங்கேயா இருக்கிற அசிஸ்டண்ட்லேயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையா, இங்கே என்ன ஒரே ஒரு வந்து மீட் பண்ணுங்களேன், கூப்பிட்டு நீங்கள் பேசுனேன், இருக்குது இல்லைன்னு சொன்னால் கூட அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு. ஒரு நாள் அதே போல் வெளியே நிற்கும் பொழுது இவர் கூப்பிட்டு போகிறாரு. பாரதி எப்படி கேட்குறாரு, என்ன ஒரு இது கோயம்புத்தூர்லேருந்து, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு செட்டே வந்துட்டிங்களா நீங்கள் அப்படிலாம் இது பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு மணிவண்ணன் சார் சொன்னது. அப்புறம் சொல்லிவிட்டு சரி ஏதோ ஒரு சின்ன லைன் ஒன்று சொல்லு அப்படின்றாரு. வந்து இவர் வந்து ஒரு கதையோட முழு கதையும் சொல்லலை, லைன் ஒன்று சொல்லணும் போது அந்த கதையோட சாராம்சம் இருக்குல்ல, சீக்கிரமாக சொல்லணும்ட்டு, ஏன்னா நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லு அப்படின்றாரு. ஒரு கதையை சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அப்படி பெட்டில் அப்படி சாஞ்சிட்டு இருந்த பாரதிராஜா அப்படி எழுந்து நிற்கிறாரு. நின்னோடனே யோ இது உன் கதையான்றார். சார் என் கதை சார் இது அப்படின்ட்டு ஒரு பையிலே வச்சுது, முழு கதையும் சொல்லியா அப்படின்றாரு. முழு கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஆர்டர்லேயே சொல்கிறார் அவர். ஒரு சீன் பை சீன் பிரித்து சொன்ன உடனே அது உணர்ச்சி வசம் கொடுக்கல. உடனேயோ நீ தான் டைரக்டர் போயா இதை இது பண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணி, அப்போ யாருன்னா அசோசியேட் டைரக்டர் மறைந்த மனோபாலா அவரை கூப்பிட்டு இவரை கடைசி அசிஸ்டண்ட்டாக சேர்த்துங்கன்றாரு. அந்த படம் வந்து கல்லுக்குள் ஈரம். மணிவண்ணன் அவர்கள் கடைசி அசிஸ்டண்ட். பாரதி ராஜாவே அதில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருப்பார். சுதாகர் இருப்பார், ஆனால் கதைப்படி கதாநாயகன் அவர் தான். நிவாஸ் தான் கேமராமேன், அவர் தான் இயக்கியும் இருப்பார். அதாவது இயக்கம் மேற்பார்வைன்னு வரும். பாரதி ராஜா இயக்கியிருப்பார். இந்த சிறு பொன்மணி அசையும் அந்த பாடல் வந்து எவர் கிரீன். சுப்பிரமணியபுரத்தில் அந்த பாட்டை போட்டு ஓட்டி அந்த படம் இட்டுக்கு அந்த பாட்டும் ஒரு காரணம். அதனுடைய படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து கடைசி அசிஸ்டண்ட்டு மணிவண்ணன். கிளாப் போர்டு கையில் கொடுக்குற வேலை, கிளாப் எழுதி அதை வந்து கிளாப் அடிக்கிறது ஒரு பெரிய கலை இருந்து. நீங்கள் கிளாப் டக்குன்னு அடிச்சுட்டு உடனே எடுத்துடவும் கூடாது, ரொம்ப நேரம் வச்சுருக்க கூடாது, ஃபிலிம் ஓடுறது இல்லைங்களா. அதனால் அந்த கிளாப் போர்டு கையில் பார்த்திங்கன்னா இந்த கக்கத்தில் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இங்கு பேனாவில் தான், அப்போ பால்பேன் கிடையாது, இங்கு பேனாவில் எழுதப்பட்ட அன்றைய காட்சிகள் வசனத்தோடு கூடிய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கையில் வச்சுருக்காரு. ஒரு பாறையில் கதாநாயகி யாருன்னா விஜயசாந்தியோடைய முதல் படம், பாரதிராஜாவுடைய அறிமுகம்.
நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பாறையில் இவர் நின்றுட்டு இருக்காரு, கேமரா அந்த பக்கம் இருக்குது. பாரத ராஜாவோட கோபம் என்னன்னு அப்போ தான் தெரியுது இவருக்கு. மணிவண்ணனுக்கு நடுங்கிறாப்புல. டைரக்டர் எங்கேருந்து திட்டிட்டு வரோன்னு. அப்புறம் வந்து மனோபலம் வந்து மெதுவாக சொல்கிறார், யோ கிளாப் சீக்கிரமாக அடித்து முடிச்சிருக்கியா, கிளாப்பில் ஏதாவது சொதப்பிட்டு போகிற அப்படின்ட்டு ஒரு பாறையில் இப்படி நின்றுக்கிட்டு அவங்கள வந்து சொல்ல டேக் பண்ணி சொல்லி டப்புன்னு அடிக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சு, விஜயசாந்திக்கு அந்த பாறை வழுக்க ஆரம்பிச்சுன்னா அப்படி விழற மாதிரி பேலன்ஸ் ஆனோடனே சார் தண்ணியில் விழுட்டாங்க சார்ன்ட்டு மணிவண்ணன் அந்த கக்கத்தில் இருந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டையும் கிளாப் பாடியும் தண்ணியில் விட்டாப்புல. விட்டோன்னே மொத்த யூனிட்டும் இதுவாகுது. அது அடிச்சின்னு ஓடுது. கொஞ்சம் கூட யோசிக்கலையா மணிவண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, டபான்னு உள்ளே குதிச்சு அதை போய் தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. உள்ளே குதிச்ச உடனே தான் தெரியும் இவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு. அப்புறம் லைட் மேனுங்களாம் பார்த்து சார் நீச்சல் தெரியாதுன்னா அப்புறம் பாரதியோ குதிச்சு காப்பாற்றிங்கன்னு ஒன்று குதிச்சு தூக்கின்னு வந்து வெளியே எடுத்துன்னு வந்து அப்படியே நனைஞ்ச கோணி மாதிரி எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க. போட்டு நேராக ப்ரொடக்ஷன் மேனேஜரை அங்கேருந்து வந்து அப்போ பொள்ளாச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு 40 ரூபா போல பஸ் பேர், தம்பி இருந்தாங்க 40 ரூபா, வழி செலவுக்கு வந்து ஒரு 20 ரூபா வச்சுன்னு டைரக்டர் உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று அழுகுறாராம். மனோபாலா தான் இப்போ அசோசியேட் வந்தோன்னே யோ வாயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் டைரக்டர்கிட்ட போய் பேசாத, கடுமையான கோபத்தில் இருக்கார். நீ இந்த காசை வாங்கிக்கோ, முதல்ல மெட்ராஸ் போய் சேரு, நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வரும் ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வேறு உள்ளே விட்ட, அது என்ன ஒரு ஜெராக்ஸ் கூட இருக்குல்ல, அப்போ ஜெராக்ஸ் இருக்குதுல்ல, கார்பன் கூட வச்சு எழுதலை, நீ பாட்டுன்னு உள்ள தண்ணியில் விட்ட, சரி பயங்கரமான கோபத்தில் ஏன் பேக்கப் சொல்லியாச்சு, நீ போயானோடனே சென்னைக்கு இவர் வந்துட்டார். வந்துட்ட பிறகு அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. பாரதராஜாவோட வீடு டி நகர் பாண்டி பஜாரில் இருக்கும். காலையில் அங்கே அவர் கிளம்புறாருன்னு தெரிஞ்சவங்க ஒரு சைக்கிள் வச்சு நாங்கள் நின்றுட்டு இருப்பாரோம். மணிவண்ணன் வணங்க சார்னாலும் அவர் கண்டுக்க மாட்டாராம். அந்த கார் வந்து ஜெமினி பிரிட்ஜு கீழே இருக்கிற பார்சன் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் குறுக்கு வழியாக பூந்து எங்கேயாவது ஜிஎன்சிட்டு வழியாக நுழைஞ்சி அவர் அந்த வண்டி கார் வரதுக்கு முன்னாடி போய் சைக்கிளில் மறுபடியும் நின்று அங்கே ஒரு வணக்கம் சொல்லுவாராம். இது தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தோடனே இந்த கல்லுக்குள்ளே ஈரன் படம் வச்சுருக்காருல்ல பாரதராஜா மாதிரி, அந்த கல்லுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குல்ல. அப்புறம் பார்த்துட்டியோ எதுக்கே அவன் வர சொல்லி அப்புறம் மனோபாலா சொல்லியிருக்காரு, சார் நான் அன்றைக்கி தண்ணியில் விட்ட ஸ்கிரிப்ட் மொத்தத்தையும் எழுதிட்டான் சார் அவன் அப்படின்னு. என்னது எழுதிட்டானா, என் மெமரிலேயே இல்லையா எப்படி என்ன, சரி கொண்டு வான்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்றாரு, பாரதராஜாவே அசந்து போயிட்டாராம். அந்த ஸ்கிரிப்டை ஒரு முறை இல்லை ஒரு 5 முறை படிச்சிருந்தா கூட அதில் ஒரு வார்த்தை கூட பிசுறாமல் அது அப்படியே எழுதியிருக்கா அப்படியா மணிவண்ணன். அப்போ தான் கண்டுபிடிச்சாராம் இவன் பெரிய கெட்டிக்காரன், அவன் கூட கூப்பிட்டு வச்சுன்ட்டு. அதன் பிறகு இவருடைய கதையில் பாரதராஜா இயக்கிய படங்கள்லாம் இருக்குது. அப்புறம் கோபுரங்கள் சாய்வதில்லை படமே வந்து பாரதராஜா சொல்லி தான் அவருக்கு வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல இயக்குனர், அதை தாண்டி ஒரு பிரமாதமான குணச்சித்திர நடிகர், ஒரு அற்புதமான ஒரு வில்லன், கொடிப்பறக்குதில் தான் அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாரதராஜா காட்சி கொடுத்து அந்த வில்லன் கேரக்டருக்காரன்னு மணிவண்ணன் அப்படின்னு அதுக்கு ரஜினி வந்து சூப்பராக இருப்பாருன்ட்டு அது குரல் வந்து இவர் தான் கொடுத்துருப்பார். இயக்குனர் மீது தான் அவருக்கு வந்து குரல் கொடுத்துருப்பார். அப்படி வந்து ஒரு இயக்குனராக அப்புறம் வந்து ஒரு நடிகராக நம்ம மனசில் நின்றவர் வந்து மணிவண்ணன். விக்ரமன் அவருடைய அசிஸ்டண்ட்டு பூயவனுக்காக, அப்புறம் வந்து புது வசந்தம், இந்த படங்கள்லாம் ஏற்கனவே விக்ரமன் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார். அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக அலைஞ்சிட்டு இருக்காராம். அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் யாரோ சொல்கிறாங்களாம், இது மாதிரி மணிவண்ணன் சாரை பார்த்தா அவர் வந்து எப்படியாவது அசிஸ்டண்ட்டாக சேர்த்துப்பார். அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆர்கே செல்வமணிலேருந்து சீமான்லேருந்து அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது சேர்த்துப்பாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னோடனே குவா வாத்துகள்னு ஒரு படம் மணிவண்ணன் இயக்குன படம். அவர் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் இவர் போயிருக்காரு விக்ரமன். போயிட்டு சார் அது இந்த இவ்வளோ கதை வச்சுருக்கேன், அதெல்லாம் கதைலாம் நாளைக்கு வரும்போது நீ வந்து ஒரு 100 சினிமா பட டைட்டில், அதாவது சினிமா படம்னா வராத டைட்டிலாக ஒரு 100 டைட்டில் எழுதினுவா, 100 எழுதுனா எழுது, 50 எழுதுனா கூட ஓகே அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாராம். இவர் நேராக வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 12B பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டு பட்டணப்பாக்கத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருக்கிறாரு விக்ரமன். எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் பட்டணப்பாக்கத்தில் அந்த வண்டி நின்னவுடனே அடுத்த 12Bயில் ஏறி வடபழனிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து எழுத ஆரம்பிச்சு 100 டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சொல்லி ஏவிஎம்லேயே எங்கேயோ வாகனிலே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. திரும்ப போனோடனே நின்று இருக்காரு. இங்கே வான்னு கூப்பிட்டுருக்காரு மணிவண்ணன் சார். கூப்பிட்டு ஏன்னா 100 டைட்டில் நாளைக்கு தானே ஒன்று எழுதினு வச்சோம் சார், இப்போ எழுதிட்டார். எப்படி எழுதணும்னா இது மாதிரி பஸ்ஸில் போய் வந்த சம்பவத்துக்கு அவர் பயங்கர ஆச்சரியமாகி இந்த படத்துலேயே நீ அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறியா, ஒர்க் பண்ணி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுது. இப்படி பல சம்பவங்கள் வந்து மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அவருடைய அலுவலகம் வந்து டி நகர் பாண்டி பஜார் சரவணா ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அப்புறம் சதுரங்கம்னு ஒரு படம் கருப்பழனியப்பன் எடுத்து அவர் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் 3 நாள் அவரோட ஈக்காடு தாங்களில் தான் அந்த படம் எடுத்தாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக அவரோட இருந்து
ஒரு பேட்டி மாதிரிலாம் எடுத்து சும்மா பேட்டி மாதிரியே இருக்காது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாலியாக வாங்க போல உட்காருங்க அப்படி பேசுங்க அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு சமுதாய சிந்தனை ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி ஒரு ஆன்மீகவாதி அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாமல் தன்னுடைய கருத்திலிருந்து மீறாமல் இருந்த ஒரு அற்புதமான படைப்பாளி மணிவண்ணன் சார். அவர் மாதிரி ஒரு படைப்பாளிலாம் இனி தமிழ் சினிமா எப்பொழுது